அஸ்ஸலாமு மழை பெஞ்சு கொட்டுறம்மா பசிக்குது. போண்டா பொரிக்கிறோம். பட்டாணி மாவு, வெங்காயம், கீரைப்பொடி, சீரகம், கருவேப்பிலை இலை, மல்லி இலையெல்லாம் போட்டு சுச்சு மாதிரியாக வருது. நைட்டுக்கு ஆப்பத்துக்கு ஆக்கி வச்சுக்கிது. தினம்டா ஈரல் ஆக்கி வச்சுக்கிது. போண்டா பொரிச்சு மாங்காய் ஊறுகாலாம் போடையிலம்மா, பயமாய்க்கிறதுன்னு சளியாக வேற இருக்குது. இருக்கதான் வீடு மாங்காய் பசி தாங்க முடியல. மாங்காய் ஊறுகாலாம் போடையிலம்மா, சாந்தி ஆக்கில் கொட்டி கொள்ளுறா. ஆப்பமும் நைட்டுக்கு ஈரலும் ஆக்கிக்கிறோம். கொண்டு வர மாட்டியா ஊறா போட? அப்பா இறங்கிருக்கு. நீ பார்த்து அப்படியே உங்கள் மாங்காய் நல்லா ஆக்கிடு, கொண்டு வா. அதான் அந்த மாங்காய் காய்க்கலை, உருண்டலை நீளம். சரி அந்த ஊரா போடுவோம், வேறு என்ன. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாந்தியூர் தோட்டத்தில் மாங்காய் காய்ச்சி கிடக்கிறோம், கொண்டு வேண்டாம் மாங்காய் ஊரா போட. எங்கள் சாந்தி பழக்கம் வச்சுட்டு அழகாக சின்ன பிள்ளை பழக்கம் வச்சுனாப்புல வெளியில இல்லை. நீ ஒரு தடவை கொண்டு வந்தா நல்லா மல்கோவா போட நல்லா இருந்திருக்கு. அந்த உருண்டை மாங்காய் காய்க்கலாமா? அந்த உருண்டை மாங்காய் இருந்தால் தான் கொண்டு வா, மற்ற மாங்காய் வேணாம். அது நல்லா வைக்காது. அது உருண்டை ஒரே ஒரு காய். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆளுக்கு கேஸ் முடிஞ்சிட்டா அரிசி ஆக்கணுமா? நான் எப்போ மழை பெஞ்சா கொஞ்சம் அவளுக்கு ரைஸ் குக்கரில் 2 அரிசி போட்டு ஆக்கி ஏதோ ஒரு கறிப்பிள்ளை ஆக்கி கொடுத்துடுவேன் பெருமலையில். இப்போ நானும் வீட்டுக்கு வந்து பூந்து சமையல்லாம் பண்ணிக்கலாமா, சின்ன வேலை தான் பார்த்துக்கிறேன். அதனால் அரிசிலாம் இல்லை. எனக்கே வெளியிலேருந்து தான் சாப்பாடு வருது. எல்லாம் காப்பாற்றிக்கணும். அந்த மழையில் 7 பாடு ரொம்ப கஷ்டம். நாமளாவது என்னத்தையும் திண்டு உண்டு ஒரு 8 பக்கடாக மாவு கிடச்சேன். மழை நல்லா ஜில்லுண்டு வைக்கிற, பசியும் கிளம்புரு. ரோட்டில் சாப்பிடவும் இல்லை, மழைலாம் கூட கொஞ்சம் பசிக்குது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.